சண்டை மற்றும் தைரியம். ஆகஸ்ட் 18. தலைப்பு: அனைவருக்கும். சங்கீதம் 68:31. எகிப்திலிருந்து பிரபுக்கள் வருவார்கள். எத்தோப்பியா விரைவில் கடவுளை நோக்கி கைகளை நீட்டும். சங்கீதம் 68:31. எகிப்திலிருந்து பிரபுக்கள் வருவார்கள். எத்தோப்பியா விரைவில் கடவுளை நோக்கி கைகளை நீட்டும். சங்கீதம் 68:31. ஏசாயா தனது ஊழியத்தின் போது புறஜாதியினருக்கான கடவுளின் நோக்கத்தை பற்றி ஒரு தெளிவான சாட்சியை வழங்கினார். மற்ற தீர்க்கதரிசிகள் தெய்வீக திட்டத்தை பற்றி குறிப்பிட்டிருந்தனர், ஆனால் அவர்களின் மொழி எப்போதும் புரிந்து கொள்ளப்படவில்லை. கடவுளின் இஸ்ரவேலின் மாம்சத்தின்படி ஆபிரகாமின் சந்ததியினர் அல்லாத பலர் எண்ணப்பட வேண்டும் என்ற உண்மையை யூதாவிற்கு மிக தெளிவாக ஏசாயாவிற்கு கொடுக்கப்பட்டது. இந்த போதனை அவரது காலத்தின் இறையியலுடன் ஒத்துப்போகவில்லை. ஆனாலும் அவர் கடவுளிடமிருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட செய்தியை பயமின்றி அறிவித்தார். மேலும் ஆபிரகாமின் சந்ததியினருக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட ஆன்மீக ஆசீர்வாதங்களை தேடி ஏங்கும் பல ஏக்கமுள்ள இதயங்களுக்கு நம்பிக்கையை கொண்டு வந்தார். பெரும்பாலும் இஸ்ரவேலர் புறஜாதியினருக்கான கடவுளின் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை அல்லது விரும்பவில்லை என்று தோன்றியது. ஆனால் இந்த நோக்கமே அவர்களை ஒரு தனி மக்களாக மாற்றியது. பூமியின் தேசங்களுக்கு இடையே அவர்களை ஒரு சுயாதீன தேசமாக நிறுவியது. உடன்படிக்கை வாக்குறுதி முதலில் வழங்கப்பட்ட அவர்களின் தந்தையான ஆபிரகாம் புறஜாதியினருக்கு ஒளி ஏந்தியவராக இருக்க வேண்டும். தனது உறவினர்களிடமிருந்து அப்பால் உள்ள பகுதிகளுக்கு செல்ல அழைக்கப்பட்டார். அவருக்கு அளிக்கப்பட்ட வாக்குறுதியில் கடற்கரை மணலைப் போல ஏராளமான சந்ததியினர் இருந்த போதிலும் அவர் ஒரு பெரிய தேசத்தின் ஸ்தாபராக மாறுவது எந்த சுயநல நோக்கத்துக்காகவும் இல்லை. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பெயரை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னில் பூமியின் அனைத்து குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்று யெகோவா அறிவித்தார். தேசம், இனம் அல்லது ஜாதி அடிப்படையில் எந்த வேறுபாடும் கடவுளால் அங்கீகரிக்கப்படவில்லை. கிறிஸ்துவின் பிரிவின் ஒவ்வொரு சுவரையும் இடிக்கவும், கோவில் முற்றங்களில் ஒவ்வொரு அறைகளையும் திறக்கவும் வந்தார். இதனால் ஒவ்வொரு ஆன்மாவும் கடவுளை சுதந்திரமாக அணுக முடியும். அவரது அன்பு மிகவும் பரந்து, மிகவும் ஆழமானது, மிகவும் நிறைந்தது. அது எல்லா இடங்களிலும் ஊடுருவுகிறது. சாத்தானின் ஏமாற்றுகளால் ஏமாற்றப்பட்டவர்களை அது சாத்தானின் செல்வாக்கிலிருந்து தூக்கி வாக்குறுதியின் வானவில்லால் சூழப்பட்ட கடவுளின் சிங்காசனத்தை அடைய வைக்கிறது. கிறிஸ்துவில் யூதரோ கிரேக்கரோ இல்லை, அடிமையோ சுதந்திரமோ இல்லை.